மொதல் மேட்ச் பார்த்திங்கன்னா பெரியேரிக்கும் விருதுநகருக்கும். டாஸ் வின் பண்ண பெரியேரி சூஸிங் ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க. விருதுநகர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அரவிந்த் மற்றும் ஸ்மித், பவுலிங் எண்டில் கோகுல். முதல் பந்து டாட் பால். முதல் ஓவரின் இரண்டாம் பந்து கோகுல் டு அரவிந்த். முதல் 2 பந்து டாட் போட்டிருக்காரு. ஓவரின் மூன்றாவது பந்து ஏக்கர் லென்த்தில் போடப்பட்ட பந்து. இந்த பந்துக்கு 1 ரன்கள் மட்டுமே. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த சுமித் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஓவரின் 4வது பால். நல்ல ஒரு டிஃபென்ஸ். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 2 சான்ஸ் இருந்ததே மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவரின் 5வது பந்து. முதல் 4 பந்துகளில் 2 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு கோகுல். நல்ல ஒரு ஷாட். அங்கே ஃபீல்டர் ஆளே இல்லை. 4 ரன்கள். முதல் பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து போல்ட், க்ளீன் போல்ட். இது கம்பேக்கிங் டெலிவரியாக இருந்திருக்கு. 2வது பவர் பிளே மணி வந்திருக்காரு. 4 அடிக்கப்பட்ட பந்து ஷாட். 6 ரன்கள். 2வது ஓவரின் முதல் பந்தே 6 ரன்கள். 2வது ஓவரின் 2வது பால் வீச மணி. ஸ்ட்ரைக்கில் சுஜித் இருக்கார். ஒரு குத்துனோனே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். 2வது ஓவரின் 3வது பந்து. நல்ல ஒரு டிஃபென்ஸ். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் ரிஜித் வந்திருக்கார், நியூ பேட்ஸ்மேன். டாட் பால். முதல் பந்தே 6 போனாலும் அடுத்த 2 பந்து கம்பேக்கிங் டெலிவரியாக இருந்திருக்கு. மணி டு ரிஜித். ஓவரின் 5ஆம் பந்து. நல்ல ஒரு அடி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட பந்து. 6 ரன்கள். பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. கிடைக்கப்பட்ட பந்து இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2 ஓவர் முடிவில் விருதுநகர் அணியின் எண்ணிக்கை 20. 1 விக்கெட் இழப்பீடு. 3வது ஓவரை போட தினேஷ் வந்திருக்காரு. பவர் பிளே முடிஞ்சு இன்னர் சர்க்கிள் 4 பேரோட. இந்த பந்து அகலப்பந்து. ஓவரின் முதல் பந்து அகலப்பந்து. போன பந்து வைடை தொடர்ந்து 3வது ஓவரின் முதல் பந்து. நல்ல ஒரு பந்து கேட்ச். 3வது ஓவரின் 2வது பந்து. புது பேட்ஸ்மேனாக வினித் வந்திருக்காரு. தினேஷ் டு வினித். அகலப்பந்து. இந்த ஓவரில் ஒரு பாலுக்கு 2 அகலப்பந்து போட்டிருக்காரு. 3வது ஓவரின் 2வது பந்து. டாட் பால். ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து. டாட் பால். 3வது ஓவரின் 3வது பந்து. டாட் பால். 3வது ஓவரின் 4வது பந்து. விக்கெட். இந்த ஓவரை இது வரைக்கும் 4 பந்து நல்லா போட்டுட்ருக்காரு தினேஷ் அவர்கள். விருதுநகர் அணியிலேருந்து நியூ பேட்ஸ்மேனாக விக்ரம். தினேஷ் டு விக்ரம். ஓவரின் 5வது பந்து. இது வரைக்கும் 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு இங்கு 2 ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு அரைக்குழி பந்து. தினேஷ் டு விக்ரம். நல்ல ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். இந்த பால் இருக்கிற 2 எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. லாஸ்ட் ஓவர் போட்ட தினேஷ் அவர்கள் 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ஓவரின் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் வெளியே நடந்ததுனால விக்கெட் கொடுத்துருக்காங்க. 4வது ஓவரை வீச கோகுல் டு சுஜித். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள். நல்ல ஒரு அடி. ஒரு ரனில் விக்கெட் போனாலும் சுஜித் அவர்கள் அவர் டீமுக்காக நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காரு. ஒரு 6 ஒரு 4 அடித்து இருக்காரு. டாட் பால். 4வது ஓவரின் 2வது பந்து. டாட் பால். ஓவரின் 3வது பந்து. கோகுல் டு சுஜித். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கிற பந்து இந்த பந்து இருக்குது. 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங்.
நியூ பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங் எண்டில் திவாகர் இருக்கார். கோகுல் டு திவாகர், 4th பால். நல்ல ஒரு டாட் பால். லைனில் ஒரு 5வது பந்து திவாகர், டாட் பால். 4வது ஓவரின் கடைசி பந்து கோகுல் டு திவாகர், ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஃபீல்டால் தடுக்கப்பட்டு இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட். முதல் பந்தே 4 போனாலும் மீதி 5 பந்து 2 ரன்னுக்கு போட்டு 6 ரன் மட்டும் கொடுத்துருக்காரு கோகுல். அணியின் 5வது ஓவர் போட தினேஷ் டு திவாகர், டாட் பால். 5வது ஓவரின் 2வது பந்து தினேஷ் டு திவாகர், டாட் பால். 5வது 3வது பந்து டாட் பால். முதல் 3 பந்தும் டாட் பாலாக போட்டிருக்காரு தினேஷ் அவர்கள். நல்ல ஒரு பந்து வீச்சு. ஓவரின் 4வது பந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே. ஓவரின் 5வது பந்து தினேஷ் டு சுஜித், ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். அன்றைக்கி தேவைப்படும் போதெல்லாம் சுஜித் அவர்கள் 6-4 அடிச்சிட்ருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங். ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வைக்க பார்க்கணும். 5வது லாஸ்ட் பால், டாட் பால். 5 ஓவர் முடிவில் வீரகனூர் அணியின் எண்ணிக்கை 37. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். இந்த வந்து டாட் பால். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தது பேட்ஸ்மேனுக்கு இடையில். டாட் பால். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரை போட ராகுல் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் திவாகர். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. ஃபைனல் 3வது பந்து சீடியில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். நல்ல ஒரு அடி. சுஜித் அவர் டீமுக்காக தனியாலாம் நின்று போராடிட்டு இருக்காரு. ஒரு 4வது பந்து சுஜித் அரக்குழி வந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பந்துக்கு எதுவும் இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரின் 5வது பந்து ராகுல் டு சுஜித், அகலப்பந்து. ஓவரின் 5வது பந்து போல்டு, லோ கெப்டாக இருந்துச்சு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. இது ஒரு கம்பேக்கிங் டெலிவரியாக இருந்திருக்கு. முதல் இன்னிங்ஸின் இறுதி பந்து ராகுல் டு. இந்த பந்திற்கு 2 ரன்கள் மட்டுமே. முதல் இன்னிங்ஸின் இறுதி பந்து 2 ரன்கள். பேட்ஸ்மேன் நேம் வெற்றி. 6 ஓவருக்கு பெரிய அணியினருக்கு டார்கெட்டாக 48. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பெரிய அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அருள், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. பவர் பிளே முதல் ஓவர் வீச ரிஜித். 2வது இன்னிங்ஸ் முதல் பந்து ரிஜித் டு அருள். ஒரு சுவிட்சு ட்ரை பண்ணார், டாட் பால். முதல் ஓவரின் 2வது பந்து ரிஜித் டு அருள். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் சைடு நல்லா கட் பண்ணார். 4 ரன்கள். முதல் ஓவரின் 3வது பந்து ரிஜித் டு அருள். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். தொடர்ந்து 2 பவுண்டரியை பதிவு செஞ்சுருக்காரு அருள் அவர்கள். நல்ல ஒரு பேட்டிங். முதல் ஓவரின் 4வது பந்து ஒரு அரைக்குழி பந்து. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார். ஒரு கேட்ச் சான்ஸ் இருந்தது, கீப்பர் தவறு செஞ்சிட்டாரு. ரிஜித் டு மணி. ஓவரின் 5வது பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பர் மிஸ் பண்ணி பின்னாடி இந்த ஃபீல்டர் மிஸ் பண்ணி இந்த பந்திற்கு 2 ரன்கள். முதல் ஓவரின் கடைசி பந்து ரிஜித் டு மணி. கொத்துனோடனே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு, டாட் பால். 2வது பவர் பிளே ஓவர் வீச
சுஜித் வந்திருக்காரு, சுமித் வந்திருக்காரு. சுமித் டு அருள். கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரன் மட்டுமே. ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, அது மிஸ் பண்ணிட்டாங்க. போன பந்திற்கு ஒரு ரன்கள். ஒரு முன் அடிக்கப்பட்ட பந்து, நல்ல ஒரு கேட்ச். பெரிய அணிக்காக தேவராஜ் நியூ பேட்ஸ்மேன். ஓவரின் மூன்றாவது பந்து. சுமித் டு தேவராஜ். அடிக்கப்பட்ட பந்து, இதற்கு ஒரு ரன்கள். சுமித் அருள் ஒரு லோ கேப்டாக இருந்துச்சு, டாட் பால். பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் நல்லா போட்டுட்ருக்காரு சுமித். இரண்டாவது ஓவரின் 5வது பந்து. சுமித் டு அருள், டாட் பால். பர்பிள் ஓவரின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பந்தை போட சுமித். ஸ்ட்ரைக்கிங்கில் அருள், ஒயிட் பால், ரீபால். இந்த பந்தும் அகலப்பந்து. தொடர்ந்து 2 ஒயிடை போட்டிருக்காரு. 5 பந்து நல்லா தான் போட்டார். லாஸ்ட்டு 2 பந்து ஒயிட் போட்டிருக்காரு. பவர் பிளே ஓவரின் இறுதி பந்து. ஸ்லாட்டிலிருந்து வந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பந்திற்கு டாட் பால். 3வது முதல் பந்து வைத்து அரவிந்த் அவர்கள் இருக்கார். தேவராஜ் முதல் பந்து. இதற்கு 2 ரன்கள் மட்டுமே. அரவிந்த் டு தேவராஜ். இதற்கு 1 ரன்கள் மட்டுமே. 3வது ஓவரின் 3வது பந்து. அரவிந்த் டு அருள். நோ பால் கொடுத்துருக்காரு. ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். 1+1 எக்ஸ்ட்ரா பாக்ஸ் லைனில் கால் வச்சு போட்டிருக்காரு. அதனால் நோ பால். 1+1. இந்த பந்திற்கு 2 ரன்கள். ரீபால் வீசணும். ஃப்ரீ ஹிட் பால். லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4. ஃபீல்டால் மிஸ் செய்யப்பட்டு 4 ரன் போயிடுச்சு. ஓவரின் 4வது பந்து. அரவிந்த் டு தேவராஜ். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். லாஸ்ட் 2 பாலில் குயிக்காக 12 ரன் வந்துருச்சு. 3வது ஓவரின் 5வது பந்து. அரவிந்த் டு தேவராஜ். பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 3வது ஓவரின் இறுதி பந்து. பாடியில் ஒரு லெக் பை என்ற முறையில் இன்னைக்கு 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் பெரிய அணியின் எண்ணிக்கை 33. வீரனூர் அணிக்காக 4th ஓவர் போட சரணேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்கில் அருள் இருக்கார். 18 பந்துக்கு 15 மட்டுமே தேவை பெரிய அணிக்கு. 18க்கு 15 அடித்தால் பெரிய அணி வெற்றி. சரணேஷ் டு அருள். 4வது ஓவரின் முதல் பந்து. போல்டு, க்ளீன் போல்டு. ஒரு நல்ல ஒரு ஏக்கர் லென்த்தில் இருந்த பந்து போல்டு. நியூ பேட்ஸ்மேனாக வீரமணி வந்திருக்காரு. சரணேஷ் டு வீரமணி. போல்டு. ஒரு ஃபுல் டாஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. போல்டு. பெரிய அணிக்காக அடுத்த புது பேட்ஸ்மேன் தினேஷ். இவர் பெரிய அணி நட்சத்திர ஆட்டக்காரர். முதல் 2 பந்தில் சரணேஷ் டு தினேஷ். ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஒரு பாலுக்கு 1 ரன் ஆனால் கூட போதும், அந்த நிலையில் தான் பெரிய இருக்காங்க. ஒரு 4வது பந்து. சரணேஷ் வைடு. இது வரைக்கும் நல்லா போட்டுட்ருக்காரு சரணேஷ். 4வது பந்து. ஒரு ஃபுல் டாஸ் வந்து ஃபனிஷ் பண்ணியிருக்காருங்க. 6 ரன்கள். முதல் 3 பால் 1 ரன்னுக்கு போட்டிருந்தாலும் அடுத்த 4வது பந்து 6 கொடுத்துருக்காரு சரணேஷ். ஒரு 5வது பந்து ஸ்லாட்டில் இருந்தது, மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். ஒரு இறுதி பந்து. டாட் பால். 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. இன்னும் 12 பாலுக்கு 7 ரன்கள் மட்டுமே தேவை. ஸ்ட்ரைக்கிங்கில் தினேஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு டாட் பால். ஆஃப் சைடில் போடப்பட்ட பந்து டாட் பால்.
5வது ஓவரின் 2வது பந்து. பேட்டில் ஒரு நிற்க இருந்தது, கீப்பர் கேட்சை தவற விட்டார். ஒரு நல்ல வேல்யூபுளான பேட்ஸ்மேனுக்கு இதேமாதிரி கேட்சை தவற விடக்கூடாது. 5வது ஓவரின் 3வது பந்து. டாட் பால். மீதமுள்ள 9 பந்துக்கு 7 ரன் அடிக்க வேணும் பெரிய அணி. 4th பால். ஆக்சுவலி நல்ல ஒரு டிஃபென்ஸ், ஃபீல்டர்ஸ் தடுமாற்றம். இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 8 பந்திற்கு 6 ரன்கள் அடிக்க வேண்டும். ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. இந்த பந்திற்கு 1 ரன்கள் மட்டுமே. 4வது ஓவரின் இறுதி பந்து. நல்ல ஒரு கேட்ச். தினேஷ் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் தினேஷ் ஆட்டமிருந்து வெளியே போயிட்டுருக்காரு. 12க்கு 7 அடிக்கின்ற நிலையில் 2 ரன்னுக்கு பிடிச்சி போட்டிருக்காரு ரிஜித் அவர்கள். ஒரு நல்ல ஒரு பவுலர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட சுஜித் வந்திருக்காரு. 6க்கு 5 அடிக்கணும். தேவராஜ் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்கார். கீப்பரிடம் ஃபீல்டிங் மிஸ்டேக். இந்த மாதிரி